இதயம் சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன அப்புறம் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரத்னம்க்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. அந்த மணி இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துருக்கானே, அவனை நான் என் புள்ள மாதிரி நினச்சனேம்மா, அவன் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டானே, அவனுக்கு எப்படி இப்படியெல்லாம் பண்ண மனசு வந்துச்சு, அவனை பார்த்து நாக்கு பிடுங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்கணுமா எனக்கு அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு பேச. அப்போ பாரதி, மாமா கோவப்படாதீங்க, இந்த விஷயத்தில் நாம் பொறுமையாக தான் இருக்கணும். மணி அண்ணனுக்கு பணத்தாசையை காமிச்சு பணத்தை கொடுத்துருக்காங்க. பணம் வாங்கினவங்கள விட அந்த பணத்தை கொடுத்து தன்னோட சுயநலத்துக்காக அந்த காரியத்தை சாதிக்கணும்னு நினச்சிருக்காங்களே, அவங்க யாருன்னு முதல்ல நாம் கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்கணும். நானே கண்டுபிடிக்கிறேன், நானே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு விசாரிக்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாரதி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க. ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட வந்து சொல்கிறாங்க, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணோம். அவர் இறந்துட்டாரு. அவரோட இதயத்தை வேறு யாருக்கோ வச்சுருக்காங்க. எனக்கு இப்போது அந்த இதயத்தை யாருக்கு வச்சாங்க அப்படின்ற விஷயம் தெரியணும். அது யார் என்ன அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியணும். அதே மாதிரி இந்த ஆப்ரேஷன் லீகலாக நடந்துச்சா, இந்த ஆப்ரேஷனை பண்ணது யார், அந்த டாக்டரை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்கும்போது, அதை கேட்டு அவங்க, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் கேட்குற மாதிரி அப்படி எந்த தகவலும் எங்ககிட்ட இல்லை. அப்படியே இருந்தாலும் எங்களால் வந்து உங்ககிட்ட அதை இப்போதைக்கு சொல்ல முடியாது. நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.